ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி மைக்ரோசாஃப்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்க சீனியர் அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ் ரோலுக்கு தான். இந்த ரோல் ஒரு ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃபுல் டைம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் ரோல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல உங்களுக்கு எந்த டீம் டிபெண்டன்சிஸும் இருக்காது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரா தான் இதுல ஒர்க் பண்ண. இந்த ரோல் மைக்ரோசாஃப்ட் என்டர்பிரைஸ் அக்கவுண்ட்ஸ் டீமுக்குள்ள தான் இருக்கு. இந்த ரோலுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும் பிசினஸ் ஆர் டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்ல. அண்ட் ஆல்சோ மினிமம் 3 years ஆஃப் ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரீட்டைல், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், எனர்ஜி, கவர்மெண்ட், எஜுகேஷன் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்பிஏ பண்ணிருந்தா மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை நீங்க எம்பிஏ பண்ணல இல்ல ஏதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ப்ரிஃபர்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வித் எம்பிஏ ஒரு வித்வுட் எம்பிஏ பிளஸ் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரோல்ல உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் அக்கவுண்ட் பிளான்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க அண்ட் ரெவென்யூ டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றது உங்களோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் டீம்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ மைக்ரோசாஃப்ட் கிளவுட், ஏஐ, கோபைலட், செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் எல்லாமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பிசினஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கஸ்டமரோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட நீங்க பிசினஸ் ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் வர்ச்சுவல் டீம்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி ரெவென்யூ growth அண்ட் மார்க்கெட் ஷேர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி நாலேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்கு சூட்டபிள் சொல்யூஷன்ஸை ஆன் தி டைம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் நீங்க அப்டேட்டடா இருக்கணும். ஓவரால் கஸ்டமர் சக்சஸ் அச்சீவ் பண்றது தான் இந்த ரோலோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா how do you manage enterprise accounts, நீங்க இது வரைக்கும் க்ளோஸ் பண்ண ஒரு காம்ப்ளெக்ஸான டீலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுல ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணுவீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹவு டு யூ செல் கிளவுட் அண்ட் ஏஐ சொல்யூஷன்ஸ் டு அ கஸ்டமர், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சொல்யூஷன் பேஸ்ட் ரோல் அப்படின்றதுனால அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி ரியல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இன்டர்வியூல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றது நல்லது. பிகாஸ் அந்த மாதிரியான ஆன்சர் ஃபார் தி அப்ரோச் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது மைக்ரோசாஃப்ட் என்டர்பிரைஸ் சேல்ஸ் கரியர்ல ஒரு பிரீமியமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட பேஸ் சேலரி பார்த்தோம்னா IC4 அப்படின்னா இதுக்கு $107,000 to $187,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை IC5 ஹையர் பண்றாங்க அப்படி $133,000 to $222,000 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் கோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆப்டான ரோல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதுல உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிளவுட் அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ண சான்சஸ் கிடைக்கும்.